ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10th பாலிட்டி ஃபஸ்ட் லெசனில் உள்ள புக் பேக் கொஸ்டின்ஸ் வாங்க பார்ப்போம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் வரிசையில் முகவுரை பற்றிய சரியான தொடர் எது? ஆப்ஷன் டி, இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. செகண்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டது? ஒரு முறை. தேர்ட் கொஸ்டின், ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமை பெறலாம்? ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். வம்சாவளி, பதிவு, இயல்புரிமை, இந்த 3 மூலமும். ஃபோர்த் கொஸ்டின், மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. இதில் 4 கொடுத்துருக்காங்க. சொத்துரிமை மட்டும் அடிப்படை உரிமையில் வராது, அதனால ஆப்ஷன் சி, சொத்துரிமை. ஃபிஃப்த் கொஸ்டின், கீழ்காண்பனவற்றில் ஒன்று அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை. ஆன்சர் ஆப்ஷன் டி, பெற்றோர்களின் பூர்வீக சொத்துக்கள் அவர்களது பிள்ளைகளுக்கு செல்லுதல். சிக்ஸ்த் கொஸ்டின், பின் வருவனவற்றுள் எந்த உரிமை டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது? ஆப்ஷன் சி, அரசியலமைப்பிற்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை. செவன்த் கொஸ்டின், அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையால். நெக்ஸ்ட் கொஸ்டின், நமது அடிப்படை கடமைகளை டேஸிடமிருந்து பெற்றோம். அடிப்படை கடமைகள் ரஷ்ய அரசியலமைப்பிலிருந்து பெற்றிருப்போம். ஆப்ஷன் சி ஆன்சர். அடிப்படை உரிமை அமெரிக்காவிலிருந்து எடுத்திருப்பாங்க. ஓகே, ஆப்ஷன் சி, ரஷ்ய அரசியலமைப்பு. நைன்த் கொஸ்டின், எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும்? சட்டப்பிரிவு 360. ஆப்ஷன் சி. டென்த் கொஸ்டின், எந்த குழுக்கள் அல்லது ஆணையங்கள் நடுவண் மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன? சர்க்காரியா குழு அண்ட் ராஜமன்னர் குழு. ஆப்ஷன் பி, இரண்டுமே. நெக்ஸ்ட், கோடிட்ட இடத்தை நிரப்புக. முதலில் அரசியலமைப்பு என்னும் கொள்கை டேஸிலிருந்து தோன்றியது? அமெரிக்காவிலிருந்து எடுத்திருப்பாங்க, USA. செகண்ட் கொஸ்டின், அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? டாக்டர் சச்சிதானந்தன் சின்ஹா. தேர்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு? நவம்பர் 26, 1946. ஃபோர்த் கொஸ்டின், சட்டப்பிரிவு 32 குறிப்பிடப்பட்டுள்ள நீதிப்பிராணியின் எண்ணிக்கை 5. ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின், இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் டேஸ் பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன? விதி 51 கீழ் வழங்கப்பட்டுள்ளன. நெக்ஸ்ட், பொறுத்துக. குடியுரிமை சட்டம் 1955. முகவுரை ஜவஹர்லால் நேருவால் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் குறு அரசியலமைப்புன்னு சொல்கிறது 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை சொல்லுவாங்க. அப்புறம் ஃபோர்த்து செம்மொழி தமிழ். தேசிய அவசர நிலை 1962. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.